எல்லாருக்கும் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபியோடு வந்திருக்கிறேன். இது வந்து காலை மேலே குடிக்கலாம், எப்பயும் குடிக்கலாம். காலை மேலே வெறும் வயிற்றில் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள திங்ஸ் தான் இதில் சேர்த்துருக்கிறேன். வாங்க அது இப்போ எப்படி செய்கிறேன்றதை நான் காட்டுறேன். வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிங்க் வந்து அவ்வளோ நல்லது. இப்போ வாங்க அதை எப்படி செய்தேன்னு காட்டுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். மஞ்சள் கிழங்கு, முழு நெல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, இவ்வளோ தான் தேவை. இவ்வளோ இருந்தால் சட்டுன்னு ரெடி பண்ணலாம். மஞ்சள் கிழங்கு வந்து ஒரு 15லேருந்து 20, முழு நெல்லியும் அதே அளவு ஒரு 20, கருவேப்பிலை எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி வந்து எங்களோட உள்ளங்கைண்ட 3/4 அளவு எடுத்தேன் நான். இதை வந்து தனித்தனியாக நீங்கள் அரைச்சும் ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். சேர்த்தும் அரைச்சி கொள்ளலாம். உங்களோட மிக்ஸி கப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் செய்துக்கணும். நான் தனித்தனியாக தான் அரைச்சேன். நான் தனித்தனியாக அரைச்சிட்டு ஒரு பெரிய பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் சில பேருக்கு அந்த சக்கையோடு குடிக்க அருவருப்பாக இருக்கலாம். நீங்கள் வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணி வடிகட்டிட்டு குடிக்கிறதும் குடிக்கலாம். நான் வந்து அந்த சக்கையிலையுமே எப்படியுமே கொஞ்சம் சத்து இருக்குந்தானே, அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் இந்த சக்கையோடு தான் எப்பயுமே ஐஸ் க்யூப்புக்குள்ளே விடுறேன். நான் அந்த ஐஸ் க்யூப் பாக்ஸுக்குள்ளே விடுறேன். நான் அதோட குடித்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படி ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை தனியாக வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் ஐஸ் க்யூப் ட்ரேக்குள்ளே விட்டுட்டு அதையும் போட்டு குடிக்கலாம். அது உங்களோட விருப்பம். இது வந்து இப்போ ஐஸ் க்யூப் அதாவது ட்ரிங்கின்ற ஐஸ் க்யூப் ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை வந்து நீங்கள் சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. அந்த க்யூப்பை வந்து ஒரு கப்புக்குள்ளே போட்டுட்டு பச்சை தண்ணியை விட்டாலே காணும். ஒரு 10 மினிட்ஸில் அது ஃபுல்லாக கரைஞ்சி. சுடு தண்ணி விட்டால் அது குளிரும் சூடும் சேர்ந்து அதோட குடிக்கக்கூடாது. நீங்கள் நார்மலான பச்சை தண்ணியை விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அது ஃபுல்லாகவே கரைஞ்சி வந்துடும். ஒரு கரண்டி வச்சு கலக்கிட்டு கடைசியாக அப்படியே மடக்கண்டு குடிச்சிங்கன்னா ஓகே. பட் அந்தளவுக்கு குடிக்க முடியாதுன்ற அளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருவேப்பிலை, மஞ்சள் கிழங்கு, முழு நெல்லி எல்லாமே உடம்புக்கு அவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. பாய்.